Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 10வது முடிச்ச உடனே நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க. அதாவது எம்ப்ளாய்மென்ட் பதிவு எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் தேடுவீங்க. அது மட்டும் கிடையாது, 10வது இல்ல 12வது, அதே போல டிகிரி, யூஜி, ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி முடிச்சிருக்க கூடிய எல்லாரும் பாத்தீங்க அப்படினா இந்த எம்ப்ளாய்மென்ட் பதிவு பண்ணலாம். இன்க்ளூடிங் இதுல பாத்தீங்கன்னா நீங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா கூட அதை இதுல அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த எம்ப்ளாய்மென்ட் பதிவை எப்படி முழுக்க பண்றது, இதன் கூடவே பாத்தீங்கன்னா இது எப்படி ரினியூல் பண்றது, இதன் கூட பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க இல்லை மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்றது அப்படிங்கிறதுல தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக உங்ககிட்ட ஆதார் கார்டு, அதே போல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதன் கூட நீங்க என்ன டிகிரியோ அல்லது 10th 12th முடிச்சிருக்கக்கூடிய மார்க் ஷீட் ஜெராக்ஸ் இருந்தா போதும். அந்த சர்டிஃபிகேட் நம்பர் மெயினா இருக்கணும். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு இது எப்படி பதிவு பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். வாங்க அது எப்படி பதிவு பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க பதிவு பண்றதோ அல்லது ரினியூவல் பண்றதோ அல்லது உங்களுடைய இந்த ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டை ஃபர்கெட் பண்றதோ எல்லாமே இந்த வெப்சைட் மூலமா பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டா இந்த பேஜ்க்கு வந்துடலாம். அப்படி இல்லைனா நீங்க டிஎன் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்டா வரக்கூடிய வெப்சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெப் பேஜ் இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருக்கும். இதுல நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத மட்டும் கரெக்டா சொல்லிடுறேன். அதாவது நீங்க இப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா 10thல பாத்தீங்கன்னா ஸ்கூல்லே இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த யூசர் ஐடி பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோட் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதன் பிறகு மேலா ஃபீமேல் அப்படின்னு போட்டு நீங்க எந்த இயர்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இயரோட சேர்த்து உங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. மறக்காம அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்லைன்ல உங்களால அந்த ஒரு நம்பர் எடுக்க முடியாது. நீங்க நேரா ஆஃப்லைன்ல போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல தான் இந்த ஒரு நம்பரை உங்களால எடுக்க முடியும். ஒருவேளை நீங்க ரினியூவல் டேட் முடிஞ்சும் எனக்கு 18 மாதங்களுக்கு மேல ஆகி இருந்தா உங்களுடைய ஐடி கண்டிப்பா லேப்ஸ் ஆயிருக்கும். லேப்ஸ் ஆயிருந்தா கண்டிப்பா உங்களால இதுல நம்மளால ரினியூவல் பண்ண முடியாது. இந்த வீடியோல தொடர்ச்சியா எப்படி புது பதிவு கூட எப்படி ரினியூவல் பண்றது அப்படிங்கறதும் சேர்த்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சிலருக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தப்பு அப்படின்னு வந்தபோது எனக்கு யூசர் ஐடி மட்டும் தெரியும் ஆனா பாஸ்வேர்ட் தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆன்லைன்ல உங்களால பாத்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டை நம்ம எடுத்துக்க முடியும். அதற்கு நீங்க செய்யக்கூடியது கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டீடைல்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த டீடைலை நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டை நாமளே செட் பண்ணிக்க முடியும். ஸ்கூல்ல பண்ணி கொடுத்தவங்களுக்கு இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ன இருக்கும்னா யூசர் ஐடி இந்த ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிஸ்ட்ரிக்டோட கோட், பாஸ்வேர்டு உங்க டேட் ஆஃப் பர்த் போடணும். டேட் ஆஃப் பர்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாஷோட போட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பண்றதுக்கு யூசர் ஐடி போட்டுக்கோங்க. யூசர் ஐடி போட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்கும். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகிடும். இப்போ நீங்க யூசர் ஐடியை வச்சுக்கிட்டு இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல லாகினே ஆகல அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் யூசர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணியும் நீங்களால லாகின் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸ்சேஞ்ச் கோட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் இது எரர் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்ச் கோட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதன் பிறகு உங்களுக்கு ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ எந்த இயர்ல பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ கொடுத்துட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோடு வரும். அந்த நம்பரை இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி ஆட்டோமேட்டிக் அதே வந்துடும். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் இன்வால்வ் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆஃப்லைன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால இதுல லாகின் பண்ண முடியாது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூசர் ஐடி வந்த பிறகு உங்களுக்கு பாஸ்வேர்ட் நீங்க என்ன செட் பண்ணி அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல லாகின் ஆகிடும். இப்போ ஒரு சிலர் ரினியூல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லாகின் பண்ணி ரினியூல் பண்ணலாம். அது ஸ்ட்ரைட்டா இந்த ரினியூல் கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த 4 ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நியூ யூசரை தவிர்த்து மற்ற 3மே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உங்க ப்ரொஃபைலுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் 10th 12th முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க எப்படி ப்ராப்பரா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுடைய பதிவை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்னது கண்டிப்பா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால அதையும் ஸ்கிப் பண்ணாம ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம நியூ யூசர்ல எப்படி நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நியூ யூசர்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் ஹியர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணா ஐ அக்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறக்காம அதை கிளிக் பண்ணிட்டு
இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நேம் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய இதில் நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ சேம் அதே போல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் டேபை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் கீழே வந்து போயிடாதீங்க. டேபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜ்க்கு வந்து போகும். அதை ப்ராப்பராக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ணாமல் தெரிஞ்ச ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணாமல் டேபை கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் பை போனீங்க அப்படின்னா எரர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கரெக்டாக நேம், அதே போல் உங்களுடைய ஃபாதர் நேம், அதே போல் உங்களுக்கு ஜெண்டர் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு அதன் பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு இமெயில் ஐடி மேனிட்டரி கிடையாது. ஸோ அதை கொடுக்குறதாலும் கொடுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல கிடையாது. அதன் பிறகு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு கொடுத்துங்க. டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் இல்லை ரேஷன் ஓட்டர் ஐடி எதுனாலையும் வந்து கொடுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டை கிளிக் பண்ண பிறகு நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓப்பன் பண்ணி இருக்கிறதுனால உங்கள் எக்ஸிஸ்டிங் யூசராக இருக்கக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி யூனிக்காக இருக்கணும். அதற்காக உங்களுடைய நேம் வித்து நீங்கள் எப்படினாலும் வந்து போட்டுக்கலாம். அதன் பிறகு அண்டர்ஸ்கோர் போட்டு கூட உங்கள் இயரை வந்து போட்டுக்கலாம். இது அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா அதனால் அந்த யூசர் ஐடியில் வந்து கரெக்டாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற நேம் வந்து அதையும் சஜெக்ட் பண்ணும். ஸோ அது வேணுனாலையும் பண்ணலாம், இல்லை நீங்கள் கிரியேட் பண்ணுறதாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு மறுபடியும் டேப் அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஆதார் ப்ரூஃப் கொடுத்தீங்களா அந்த ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பாஸ்வேர்டை கரெக்டாக வந்து 8 கேரக்டரிஸ்டிக்ஸில் ஸ்பெஷல் கேரக்டரோட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து போடுங்க. அதன் பிறகு மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும். மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அதுவே கரெக்டாக கிளியராக வந்து போட்டுட்டு மறுபடியும் டேப் கொடுத்தீங்கன்னா இமேஜ் இருக்கும், கீழே கேப்ஷா இருக்கும், அதை வந்து போட்டுக்கிட்டு அதன் பிறகு உங்களுக்கு ஃபேவரட் கலர் இருக்கும், அது மேனிட்டரியில் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஆதார் கார்டு நம்பர், அதன் பிறகு மொபைல் நம்பரை போட்டுட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலவங்க கேட்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ 10th வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் தொலைச்சிட்டேன், மறுபடியும் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பீங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். ஸோ பரவாயில்ல, மறுபடியும் உங்களால் வந்து செகண்ட் டைமாக உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதை ஓகே பண்ணிவிட்டு மறுபடியும் ஆதார் கார்டை டக்குன்னு போட்டுட்டு நீங்கள் சீக்கிரமாக சேவ் கொடுத்துருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு அதுவே மூவ் ஆகிடும். ஸோ அதனால் கிரியேட் பண்ண முடியுமா? நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. 1க்கு மேலே சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக உங்களால் ஆதார் கார்டை கொடுத்து 2 சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியும். இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஃபார் குயிக் இன்ஃபர்மேஷன் கைண்ட்லி ப்ரொவைட் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர்னு கேட்கும். டு வாண்ட் டு கண்டினியூ கேட்டிருக்காங்க. சார் அதுக்கும் ஓகே வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கும் வந்து ஓகே வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு ரெக்வெஸ்ட் இன் ப்ராசஸ் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அந்த பேஜ் லோட் ஆன பிறகு நீங்கள் ஃபில் பண்ணக்கூடியது இப்போ தான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் உங்களுக்கு நேமோ, அப்பா பேர், அதே போல் முன்ன கொடுத்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். இதில் நீங்கள் புதுசாக ஃபில் பண்ணக்கூடியது உங்களுடைய அம்மா பேரை வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல மதர் நேம்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய அம்மா பேரையும் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு மேரிடா அல்லது சிங்கிளா அல்லது நீங்கள் விடோவா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து கரெக்டாக வந்து டீட்டெயிலை கொடுத்துட்டு அதன் பிறகு கீழே ரிலீஜன் இருக்கும். இந்த ரிலீஜனில் நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்களுக்கு கம்யூனிட்டி ஐடின்னு இருக்கும். நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கேஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஒரு நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதையும் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு அதன் பிறகு கீழே கேட்டகரியில் நீங்கள் ரூரலாக அர்பனான்னு கேட்டிருப்பாங்க. அது கிராமமாக நகரப்புறமான்னு சொல்லிட்டு அது கொடுத்துட்டு கீழே மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். அதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அதே போல் ஆதாரம் எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஒரு முக்கியமான பேஜ், அதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். முக்கியமாக இந்த இடத்துல நிறைய பேர் இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதை நான் கரெக்டாக வந்து என்னன்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த அட்ரஸில் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய எந்த அட்ரஸ் இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கீங்க அப்படின்றத போட்டுங்க. அது உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கிறத பொறுத்து கரெக்டாக இதில் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னு வந்து போட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி வேலி டிஸ்ட்ரிக்டில் போயிருக்கீங்க, திருமணம் ஆகி அப்படின்னா கூட நீங்கள் படித்த ஒரு இதில் தான் வந்து இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதன் பிறகு நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமான இடமே இதுதான். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர், அதே போல் ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு இருக்கும். இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியாதில்ல. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த கட்ட ஒரு ப்ராசஸே ஆரம்பிக்கணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நியர்பையாக இருக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் சென்டர் அப்படிங்கிறது உங்கள் நியர்பையாக இருக்கும். அதுதான் வந்து இதில் கொடுக்க முடியும். இது மேக்ஸிமம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதில் என்னென்னலாம் வந்து ஆட் பண்ணலாம்னா 10th 12th நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய பேச்சுலர் டிகிரியாக இருக்கட்டும், டெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து டீச்சர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய பிஇஓ அல்லது நர்சிங்கோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து கோர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஒரு செகண்டாக இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் தான் உங்களால் பண்ண முடியும், ரிஜிஸ்டர் வந்து பண்ண முடியும். 10th 12th பண்ணுறவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனலாக படிச்சிருக்கீங்க, இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கீங்க,
படிச்சிருக்கீங்க, ஒரு சில டீட்டெயில் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் தான் கண்டிப்பாக அது வந்து வரும். அதனால் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி இப்போ 10th முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்லாம் கொடுத்துங்க. உங்களுடைய தாலுக்கு, அதே போல் லோக்கல் பாடியில் என்ன வருது, முனிசிபாலிட்டி என்ன, உங்கள் பின்கோடு, அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அல்லது ஒர்க் பண்ணுறீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் இருக்கும். இதில் வந்து மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளீஸ் செலக்ட் குவாலிஃபிகேஷனில் இப்போ தான் வந்து 10th படிச்சிருக்கீங்கன்னா SLC கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா HSC வந்து கொடுக்காதீங்க, அதன் பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு SLC மட்டும் கொடுத்து கீழே போர்டு என்னன்னு கேட்டிருப்பாங்க, ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துட்டு மீடியம், நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியமா, கன்னடாவா இல்லை மலையாளமா என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுடைய மார்க் வந்து கேட்டிருக்காங்க. 10th நீங்கள் 500க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிவிடும். அதே போல் இப்போ சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய 10th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்டில், அதாவது ஒரிஜினல் கொடுத்துருப்பாங்களே, அதில் இருக்க சர்டிஃபிகேட் நம்பரை போட்டுவிட்டு கீழே ஆடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில் காமிக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் கீழே ஸ்க்ரால் பண்ணி கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கண்டினியூ வந்து கொடுத்துங்க. இப்போ உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, நம்ம குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஓகே பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் எடுக்கணும்னா மேலே வந்து பிரிண்ட் ஐக்கான அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 12th வந்து முடிச்சிருக்கீங்க, அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேஜில் ஆட் குவாலிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஒன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் HSC வந்து கொடுத்துக்குங்க. இதில் கொடுத்துட்டு போர்டு என்ன போர்டு, அதே போல் 10th எப்படி கிளிக் பண்ணிங்களோ அதே போல் போர்டு, இயர் ஆஃப் பாசிங், மீடியம், டோட்டல் மார்க்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 கேட்டிருப்பாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்துட்டு கேட்குறீங்க. நான் மேக்ஸிமம் 11th 12th ஆட் பண்ணி இந்த டோட்டலில் வந்து 12th மார்க் ஷீட்டில் வந்து போட்டுப்பேன். அதே போல் பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடும். சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் நம்பரை போட்டுட்டு கீழே வந்து குரூப் கேட்டிருப்பாங்க, என்ன குரூப்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக இந்த மாதிரி 2 பேஜ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே போல் பிரிண்ட் வரும், ஸோ அதையும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டிகிரி ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அதே போல ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்ட் ஒன்னு கேட்கும். ஸோ அதில் டிகிரி அப்படிங்கிறதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. டிகிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர் ஆஃப் பாசிங் என்ன, அதே போல் என்ன மீடியமில் படிச்சிங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு முக்கியமான பேஜாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். செலக்ட் ஒன்னில் நீங்கள் வந்து ஒரு வேளை BSc ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க, BSc கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, இல்லை கிராஜுவேட் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க, இல்லை காமர்ஸ், அப்படி ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா இதில் வந்து செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் குவாலிஃபிகேஷனில் இப்போ கிராஜுவேட் சயின்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து மேஜர் சப்ஜெக்டாக நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதையும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு ஒரு சிலவங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க, அவங்களும் இந்த பேஜில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு சிலவங்களுக்கு இப்போ டிகிரி ஆட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிளிக் பண்ணாவே அடுத்த பேஜில் உங்களுக்கு இந்த டிகிரி சூஸ் பண்ணுறது வந்துடும். BE படித்தவங்க இல்லை BSc நர்சிங்னா அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அக்ரிகல்ச்சரும் அதில் தான் வரும். ஸோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த டெக்னிக்கல் டிப்ளமோ சர்டிஃபிகேட்லாம் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இந்த மேனிட்டரியில் அதே போல் ஸ்கில் டீட்டெயில்ஸும் மேனிட்டரியில் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு சேவ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிகிரி வந்து ஆட் ஆகி வந்துடும். ஸோ அதன் பேர் நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய டிகிரி 10th 12th மார்க் ஷீட்டை ஆட் பண்ணணும். ஸோ அதே போல் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வேறு, அதே போல் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தனியான உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகும். டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, ப்ரொஃபஷனல் படித்தவங்க தனியாக வந்து ஐடி கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டில் வந்து தேடி பாருங்கள், உங்கள் கிராஜுவேட் சயின்ஸ் ஒவ்வொன்றா கொடுத்து மேஜர் சப்ஜெக்ட் வருதான்னு. அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ரொஃபஷனலில் தேடினீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து கிடைச்சிடும். கண்டிப்பாக 10th 12th முடித்தவங்களுக்கு தனி ஐடி, ப்ரொஃபஷனலாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா தனி ஐடியை கிரியேட் பண்ணணும். இதே போல் புதுசாக கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நான் வந்து இப்போ வந்து பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. அதற்கு நீங்கள் இதே போல் உங்கள் பேஜை வந்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரினியூவல் ஒரு பேஜ் இருக்கும். அந்த ரினியூவல் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் ரினியூவல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரினியூவல் ஆகியிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதை கேட்டிருப்பாங்க. இப்போ என்னோடதே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ரினியூவல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் லாப்ஸ்ட், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரினியூவல் அண்டர் 18 months கன்செஷன். உங்களுக்கு 18 மாதங்களுக்குள்ள ஒரு ரினியூவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஜஸ்ட் நான் ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு சில உங்களுக்கு ரினியூவல் பண்ணணும்னா டேரெக்டாக இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே போட்டு இந்த மாதிரி வந்து பேஜ் காமிக்கும். இதை ஜஸ்ட் ரினியூவல் கொடுக்கலாம். அப்படின்னா இந்த பேஜில் வந்து ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். ஃபில் ஆச்சு அப்படின்னா கீழே ரினியூன்னு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆகும். அது பண்ணிவிட்டு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பதிவானது ரினியூவல் செய்யப்பட்டது. அதன் பிறகு உங்களுக்கு எப்போ ரினியூவல் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் வந்து நீங்கள் ரினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. ஒரு சிலவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஜ் எரர் வரலாம். ஸோ அவங்க வரவங்க மறக்காம அதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். அதன் பிறகு நீங்கள் பிரிண்ட் ஐடி கொடுத்து ஐடியை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து புது ஐடி கிரியேட் பண்ணுறதும்
ரெனியூல் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.